வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் EMTN பிரசன்ஸ் குரூப் 4 உடைய மிஷன் ஐஎம் பாசிபிள் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ஸ் உடைய லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் பிளஸ் லாஸ்ட் கிளாஸ்னே சொல்லலாம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நான் நிறைய கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் சிம்பிளிஃபிகேஷன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் மட்டும் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சியை விட்டு யோசிச்சு அவர் ஸ்கூல் டேஸ்க்கே பேக் போயிட்டு வந்திருந்தீங்க. ஸோ எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் படிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா ஜீம்பூம்பா பென்சில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே ஸ்கூல் மெமரிஸ் இது மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை தாண்டி நம்ம அந்த ஹாப்பியா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்பதான் உங்க கோலை நீங்க ஈஸியா அடைய முடியும். சரிங்களா? ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். நேற்று கொஸ்டின் பேப்பர்ல ஒருத்தர் மட்டும் கமெண்ட் போட்டிருந்தீங்க, 25க்கு 20 அப்படின்னு ஸ்கோர் போட்டிருந்தீங்க. உங்களால முடிஞ்சா இன்கேஸ் பாசிபிள் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்களும் என்னோட சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து சுருக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கலப்பு பின்னமா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னமா மாத்திட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கலப்பு பின்னமா அப்படியே வச்சு கூட பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு மெத்தடும் சொல்லலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்திட்டு நம்ம பண்ணுவோமா? கலப்பு பின்னம் மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்திட்டு பண்ண போறோம். அதை எப்படி பண்ணுவோம்? கீழே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணிட்டு மேல இருக்கிறதோட பிளஸ் பண்ணுவோம். So 1 into 7, 7 plus 2, 9. So minus 9/7 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னதுங்க? மைனஸ். இதை திரும்ப மாத்தினா என்ன வரும்? 3 into 7, 21. 21 plus 5, 26. 26/7 அப்படின்னு வந்துருங்களா? அடுத்து பாருங்க, பிளஸ் தான் இருக்கு, உள்ள மைனஸ் இல்ல. ஸோ பிளஸ் பண்ண போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 into 7, 42. 42 plus 4, 46. ஸோ 46/7. நமக்கு கீழே பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? மொத்தமா டிவைடட் பை 7ன்னு போட்டுட்டு மேல இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுமோ இல்ல மைனஸ் பண்ணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, -9 -26 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பெரிய நம்பருக்கு பக்கத்துல மைனஸ் இருக்கு. ஸோ நான் மைனஸ் போட போறேன். மைனஸ்னா பிளஸ் பண்ணுவோமா? பிளஸ் பண்ணா என்ன வரும்? -35 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? +46 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? 46 - 35 பண்ணணும். 46 35. ஸோ 11 அப்படின்னு வரும். 11/7 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 11/7 ஆப்ஷன் சில இருக்கு. இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இப்படிதான் பண்ணணும்னு இல்ல, இன்னொன்னும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. -1 2/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பிளஸும் மைனஸும் மைனஸ் தான் இல்லையா? ஸோ நான் மைனஸ்னு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறேன். -3 5/7 அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் 6 4/7 அப்படின்னு போட்டுக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம்? முழு எண் இருக்கா? அதை மட்டும் பண்ணலாம். முழு எண் மட்டும் பண்ணா என்ன வரும்? -1 -3 + 6 அப்படின்னு வருங்களா? இது என்னது? -3 -1 -4ன்னு வரும். 6 - 4 என்னங்க வரும் நமக்கு? 6 - 4 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். இங்க என்ன இருக்கு? இப்போ நமக்கு -2/7 -5/7 +4/7 அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ -2 -5 என்ன வந்துடும்? -7/7 அப்படின்னு வருமா? அப்போ -1 + 4/7 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணா -1 + 4/7 இருக்கும். இப்போ 2 - 1 நமக்கு என்னங்க கிடைச்சிடும்? 1ன்னு கிடைச்சிருமா? 1. இந்த 4/7 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா 1 + 4/7 போட்டா என்ன வரும்? 1 4/7 தான் வரும். அப்படியே நீங்க மிக்சர் ஃபிராக்ஷனா எழுதிக்கலாம். இங்க நமக்கு எல்லாமே ஃபிராக்ஷனா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கலப்பு பின்னத்தை என்னவா மாத்தணும்? பின்னமா மாத்தணும். பின்னமா மாத்தினா என்ன வரும்? 1 × 7 7. 7 + 4 11. ஸோ 11/7 அப்படின்னு கிடைச்சோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுரும். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க கலப்பு பின்னம் கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன்லயும் கலப்பு பின்னமா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ரெண்டாவதா சொன்னோம் இல்லையா, நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு இங்கேயே பின்னமா தான் இருக்கு, ஃபிராக்ஷனா தான் இருக்கு, கலப்பு பின்னமா அவங்க மாத்தல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் ஸ்டெப்லயே நம்ம இதை பின்னமா மாத்திட்டு இந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? அடுத்த சம் போலாமா? இந்த சம் எல்லாருமே கரெக்டா பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளான சிம்பிளிபிகேஷன் சம் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000 அப்படின்ட்டாங்க. 2014 எவ்வளவு இருக்கு? 1,80,000 இருக்கு பாப்புலேஷன். அது ஒவ்வொரு ஆண்டும் 20
சதவீதம் பெருகுமானால் 20% என்ன ஆகுது, அதிகரிக்குது, இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிரசன்ட், ஃபியூச்சர்ல, அதாவது 2016ல மக்கள் தொகை பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுதான், பாப்புலேஷன் கணக்கு இல்லாம குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எதையுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. சரிங்களா? சோ இந்த மாதிரி கேள்விக்கு நமக்கு ஃபியூச்சர்ல தான் கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணுவோம், கொடுத்திருக்க 1,80,000 அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இங்க என்னது 20% அதிகரிக்கிறது. அப்ப 100 + 20 போடுமா பெர்சன்டேஜ்ல. சோ 120/100 அப்படின்னு போட்டுக்கலாம். எத்தனை டைம் இந்த 120/100 போடணும், நமக்கு 2 வருஷம் கழிச்சு தானே கேட்டிருக்காங்க. 2014க்கும் 2016க்கும் இருக்க வித்தியாசம் 2 வருஷம் தானே. சோ 2 வருஷம் கழிச்சு கேட்டதுனால நான் என்ன பண்ண போறேன், 2 டைம் 120/100ன்னு போட போறேன். இப்ப கேன்சல் பண்ணலாங்களா, இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னு சொல்லுங்க, 18 × 120 ஸ்கொயர்ன்னு இருக்கும். நமக்கு 12 ஸ்கொயர் என்ன தெரியும், 144ன்னு தெரியுங்களா. அப்போ 10 ஸ்கொயர் என்ன தெரியும், 100 அப்படின்னு தெரியும். அப்போ 120 ஸ்கொயர் இதுதான். அதாவது ஒன்னும் இல்ல, இந்த 120 ஸ்கொயரை நான் இப்ப எப்படி எழுதுறேன்னா 12 × 10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ 12 ஸ்கொயர் எனக்கு என்ன கிடைச்சிரும், 144. 10 ஸ்கொயருக்கு 2 0. ஓகேவா? இப்போ 120 ஸ்கொயருக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை இப்ப நம்ம என்ன பண்ணணும், 18ஓட மல்டிப்ளை பண்ணணும். 18ஓட மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 10ஓட மல்டிப்ளை பண்ணலாங்களா. 10ஓட மல்டிப்ளை பண்ணா 144, 2 0 ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 144 8ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி தானே பண்ணுவோம். இல்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே மல்டிப்ளை பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். பண்ணா என்ன வரும், 32 3 35 3. இப்ப என்ன வரும், 1152ன்னு வரும். இதுக்கப்புறம் 2 0 இருக்கு, ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. 1152 அப்புறம் 2 0 இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 0 இருக்கு இல்லையா, அதை தான் இங்க போட்டுருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க, 2,59,200, 2,59,200. ஓகேங்களா? சிம்பிளிபிகேஷனை நீங்க எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ, இங்க சுருக்கிறத மல்டிப்ளை பண்றத அவ்வளவு ஈஸியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? கிளியர் தானங்க இந்த ஸ்டெப் வரைக்கும்? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. 3-25 என்ற எண்ணில் குறியீட்டை இடத்தில் டேஷ் குறியீட்ட இடத்தில் எந்த எண் போடப்பட்டால் அது முழு வர்க்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேஷ் இருக்கிற இடத்துல, அதாவது இங்கதான் டேஷ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க, முழு வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த நம்பர் போட்டா உங்களுக்கு முழு வர்க்கம் கிடைக்கும், 30-25 இதுதான் போட்டா நமக்கு முழு வர்க்கம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரிய ஆரம்பிச்சிரும். இது எதோட ஸ்கொயர் வேல்யூன்றதுதான் நீங்க எனக்காக கமெண்ட் பண்ண போறீங்க. 30-25 எதோனுடைய ஸ்கொயர் வேல்யூ, 30-25 ஸ்கொயர் வேல்யூன்னு நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண மேக்ஸுக்கு புளியாயிரப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம 25 கிளாஸ் பார்த்துட்டோம், பிளஸ் குரூப் 1 கிளாஸஸையும் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் கண்ணை மூடிட்டு இங்க 0 தான் வரும் அப்படின்னு நீங்க ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றதான் நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அதாவது 25 ஸ்கொயர் 625 நமக்கு தெரியும் இல்லையா. இந்த கேள்வியில இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, நடுவுல ஒரு டேஷ் விட்டுட்டு 5ன்னு கொடுத்துட்டு இங்க எந்த நம்பர் வந்தா ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க, முழு வர்க்கமா இருக்கும்னு கேக்குறாங்க. கேட்டா என்ன ஆன்சர் வரும், நம்ம 25 அப்படின்னு சொல்லுவோம். இது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 25 ஸ்கொயரோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ இந்த 30-25ன்றது எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ, அதுதான் நம்ம கேட்கிறோம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது நம்மளோட லாஸ்ட் கிளாஸ். ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு கமெண்ட் பண்ண முடியுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சராசரி அப்படின்னு பேசிட்டாங்க. சராசரினாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, எக்ஸ் பார் மேல என்ன பண்ணுவோம், கொடுத்திருக்கிற எல்லாத்தோடைய வேல்யூவையும் கூட்டுவோம், கரெக்டா ஆட் பண்ணுவோம், டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதை பண்ணுவோம். இதுதான் நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா. இப்ப திரும்ப கொஸ்டின்குள்ள வாங்க. 10 குழந்தைகளின் சராசரி அப்படின்ட்டாங்க. சோ இங்க என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 10ன்னு தெரிஞ்சிருச்சு. சராசரி என்னன்னு தெரியுது நமக்கு, 80 அப்படின்னு தெரியுது. மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண் இதுதான், கூட்டினா எல்லாருடைய மதிப்பெண்ணை கூட்டினாதான் நமக்கு மொத்த மதிப்பெண் வரும். அப்ப மொத்த மதிப்பெண் என்னது, 800 அப்படின்னு கிடைச்சிருங்களா. சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு 25 கேள்வியில 20 கேள்வி ரொம்ப 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 ஈஸியா இருக்கும்.
சரிங்களா? ஒரு 3 கேள்வி கொஞ்சம் யோசிச்சா, லைட்டா யோசிச்சா போடுற மாதிரி இருக்கும். 2 கேள்வி யாராலையும் அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். சோ அந்த 2 கேள்வியை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் நேத்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு டாபிக் ஸ்டார்டிங்லயும் அந்தந்த டாபிக்குடைய வெயிட்டேஜ் சொல்லியிருக்கோம். பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிம்பிளிபிகேஷன்லயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டீடைலா ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு வருஷமும் எத்தனை கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஆண் மென்னு எடுத்துக்கிறேன். அவர் எவ்வளவு நாள்ல செய்யறாரு? 4 நாள்ல செய்யறாரு. அப்ப அவருடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? 1/4 இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்த பகுதிக்கு வாங்க. ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்கிறார். பெண் உமன் என்ன நாள்ல செய்யறாங்க? 12 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்ட்டாங்க. சோ அவருடைய ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும்? 1/12. அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இருவரும் சேர்ந்து அப்படின்ட்டாங்க. நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல மேக்ஸிமம் எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, இருவரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அந்த கான்செப்ட் வச்சுதான் திரும்ப கொஸ்டின் வருது. அது ஒரு கொஸ்டின் தான் வருது. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க நிறைய டைம் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்கேஸ் நீங்க குரூப் 1க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தான் டைம் அண்ட் ஒர்க்ல லெஃப்ட் கான்செப்ட் அதுன்னு நிறைய இருக்கு. ஸோ அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இங்க வாங்க, இப்போ நமக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்னது? xy/x+y சொல்லியிருந்தோம். இப்படியும் போடலாம். இல்ல m+w போட்டு 1/4 + 1/12 போட்டு எல்சிஎம் எடுத்தும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ நீங்க போடுங்க. நான் இப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட் போடுறேன். என்னது? நமக்கு 4, 12 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். 4 × 12 என்னதுங்க? 48. கீழே என்னது இருக்கு? 16 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணா 3. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 3 நாள்ல முடிச்சிடுறாங்க. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதே மாதிரிதான் நம்ம தனியா ஒரு டாபிக் படிச்சா 4 நாள் ஆகும். இன்னொருத்தர் அதே டாபிக் படிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும். 2 பேர் சேர்ந்து முடிச்சோம்னா 2 பேருக்கும் ஈஸியா பதிஞ்சிரும். ஸோ குரூப் ஸ்டடி பண்ண முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட குரூப் ஸ்டடி பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர போற டைம்ல நீங்க ரிவிஷன், குரூப் ஸ்டடி, பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்ட்டா நீங்க குரூப் 4 இந்த அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following set of measurements form a right angle triangle சொல்லியிருக்காங்க. நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம்னாலே இந்த ஃபிகர் ஞாபகம் வந்துடணும். ஒரு பக்கம் செங்கோணம் 90 டிகிரி ஞாபகம் வந்துடணும். அப்போ ஆப்வியஸ் அடுத்து நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் வந்துடணும். பித்தாகரஸ் தியரம்னா என்னது? அந்த மாதிரி நமக்கு டீடைலா தியரம் என்ன அப்படின்னு நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க வேணாம். என்ன தெரிஞ்சுக்கணும்? 2 பக்கமும் இருக்கிற சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா பெரிய பக்கத்துடைய ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதான். சரிங்களா? அதுதான் இந்த ஹைப்போடென்யூஸ் கர்ணம். அதை நான் ஹெச்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாருங்க, 2 சின்ன நம்பர் இருக்கு, ஒரு பெரிய நம்பர் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? 2 சின்ன நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த சின்ன நம்பர் கிடைக்கணும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணலாமா? 6 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 36 + 81 வரும். ஸோ 117 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117 நமக்கு தேவையில்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117 என்னன்னு தெரியணும். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் இந்த சைட் போயிடுச்சுன்னா 12 ஸ்கொயர் அப்படின்னு வரணுங்களா? அப்போ 144 இங்க நமக்கு வந்திருக்கணும். வரல. அப்போ இது என்ன? செங்கோண முக்கோணத்தை அமைக்கவில்லை, ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். அடுத்த ஆப்ஷன் வாங்க. 5 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். இது ரெண்டையும் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 10 ஸ்கொயர், அதாவது 100 வரணும். வருதான்னு பாருங்க. 25, 8 ஸ்கொயர் என்னதுங்க? 64, 89 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து வாங்க. 5, 5 இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் 25, 25, 15 வருங்களா? இங்க என்னது? 5 ரூட் 2 இருக்கு. ஸோ 5 ரூட் 2 இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25. ரூட் 2 2 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? வெறும் 2 வரும். 25 × 2 50. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்ப எதுதான் ஆன்சர்? நம்மளுடைய ஆன்சர் சி தான் ஆன்சர். செங்கோண முக்கோணத்தை இதுதான் உருவாக்கும். இந்த டைமென்ஷன் இருக்குது, அதாவது இந்த பக்க அளவு இருக்கிறது தான் நமக்கு என்ன உருவாக்க போகுது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள உருவாக்க போகுது. கிளியருங்களா? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. த வேல்யூ ஆஃப், இந்த சம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி நமக்கு அடுக்கு வர்க்கம் மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 609 ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும்.
பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இதுக்கு அடுத்து வரப்போடைய ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதனுடைய ஸ்கொயர் ரூட் ஆன்சர் எடுத்து நம்ம போட்டுருணும். 609 இதுக்கு பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் வேல்யூ என்னது, 625 தானே நமக்கு தெரியும். இது எதனுடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இப்ப என்ன வரும் நமக்கு 25 அப்படின்னு வரும். சோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்தது தாங்க, அதனாலதான் நான் ரெண்டு ஸ்டெப்ல ஆன்சர் போயிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இருக்கிற 25 வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த டாபிக் பார்த்ததும் நமக்கு தெரிஞ்சிச்சு பெர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பெர்சன்டேஜ் டாபிக்ல நமக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் இல்ல பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்னது, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அல்லது பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா தான். மேல என்ன போடுவோம், அமௌண்ட் சேஞ்ச், விலையில் நடந்த ஏதாவது விலையில் நடந்த மாற்றம் மேல, கீழே என்னது ஒரிஜினல் பாப்புலேஷன் இல்ல ஒரிஜினல் அமௌண்ட். ஒரிஜினல் அப்படின்னா என்னது, எந்த அமௌண்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல எந்த அமௌண்ட்ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம இங்க ஒரிஜினல் அமௌண்ட் போடுவோம். இந்த கேள்விக்கு வாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தொகையில் ஏற்பட்ட மாற்றம் இல்ல அமௌண்ட் சேஞ்ச் என்னது 12 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துல இருந்து 12 லட்சமா மாறி இருக்கு. சோ வித்தியாசம் என்ன வரும், 3 லட்சம்னு வருமா. லட்சத்துக்கு எத்தனை சைவருங்க, 5 சைஃபர். நான் இன்ட்டு 10⁵ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப எதுல இருந்து நமக்கு கம்மியாயிருக்கு, 15 லட்சத்துல இருந்து தான் குறைஞ்சிருக்கு. சோ அப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் இதுதான் 15, இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தது அசல். சோ இப்ப நம்ம கீழே என்ன போடுவோம், 15 லட்சம் அப்படின்னு போடுவோம். இந்த லட்சம் லட்சம் கேன்சல் ஆயிடும். சோ பெர்சன்டேஜா மாத்தணும். சோ இன்டூ 100 போட மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம்னா என்ன வரும், இங்க 5ன்னு வரும். இப்ப நான் இதை 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா என்ன வரும், 20ன்னு வரும். சோ என்னுடைய ஆன்சர் என்னது, 20%. ரொம்ப சிம்பிளாங்க. சோ இவ்வளவுதான் வரும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. 3 × t - 3 = 5 × 2t + 1 எனில் t உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரியாம இருக்கிறது t மட்டும்தான். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, இடது பக்கம் வலது பக்கம். இது ரெண்டையும் நம்ம மாத்தி மாத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கலாங்களா. எடுத்து எழுதுனா என்ன வரும்னு பாருங்க. வெளியில இருக்கிற அந்த 5ஐயும் 3ஐயும் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு போறோம். கொண்டு போனா என்ன வரும், 3t - 9ன்னு இந்த சைடு வந்துருங்களா. இந்த சைடு 5 நான் உள்ள கொண்டு போனா என்ன வரும், 10t + 5 அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த 3t நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா -3t அப்படின்னு வந்துடும். சோ இந்த சைட் 7t அப்படின்னு கிடைச்சிடும். இந்த 5 நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். சோ -5 அப்படின்னு கிடைச்சிடும். -9 - 5 என்னது, இங்க பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா. சோ -14 = 17 இருக்கும். அப்ப என்னோட t எனக்கு என்ன கிடைச்சிடும், -2 அப்படின்னு கிடைச்சிருங்களா. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அல்ஜிப்ரால இந்த மைனஸ் பிளஸ் நீங்க மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா. உங்களுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் தான் இயற்கணிதம் பிடிக்கும் நேத்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, வேற யாரும் சொல்லல. மேக்ஸிமம் ஒரு 10 ஃபார்முலா தான் இருக்கும். இந்த பிளஸ் மைனஸ்ல மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. 1.7 × 1.7 அப்படின்னு நம்பர் பெருசா கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதை நம்ம அல்ஜிப்ரா இதை பார்த்ததும் நமக்கு தெரிஞ்சிச்சு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கில தான் வந்துருச்சு. ஆனா என்ன ஃபார்மேட்டுக்கு கீழே வந்துச்சுன்னு தெரியல, அதை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1.75 ஒரு நம்பர் இருக்கு. இன்னொரு நம்பர் என்ன இருக்கு, 0.75 ஒரு நம்பர் இருக்கு. சோ ஒரு நம்பரை நான் ஏன்னு வச்சுக்க போறேன் 1.75, இன்னொரு நம்பர் 0.75 நான் பின்னு வச்சுக்க போறேன். இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஏ பில மாத்துவோமா. 1.75 ஸ்கொயர்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்னு வரும். பிளஸ் 2 இன்ட்டு என்ன இருக்கு 1.75 0.75 2ab பிளஸ் அடுத்து என்ன இருக்கு 0.75 ஸ்கொயர்னு இருக்கா. சோ b ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு பாருங்க 1.75. சோ இது a ஸ்கொயர் மைனஸ் இங்க என்னது 0.75 இருக்கு. சோ மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. மேல இருக்கிற ஃபார்மேட்டை பார்த்ததும் நமக்கு என்ன தோணுது, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம a plus b whole square அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே டிவைடட் பை இங்க என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. a plus b இன்ட்டு a minus b அப்படின்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்க a plus b ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மேல என்னது a plus b இருக்கு, கீழே a minus b இருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ணா போதும், எனக்கான ஆன்சர் கிடைச்சிடும். a நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 1.75 எடுத்துக்கிட்டோமா, b என்ன எடுத்துக்கிட்டோம் 0.75 எடுத்துக்கிட்டோம். சோ நான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேங்க, வேற எதுவுமே நான் பண்ணல. கீழே என்னது 1.75 மைனஸ் 0.75 இருக்கு. சோ இது மொத்தமா எனக்கு இப்ப என்ன கிடைக்க போகுதுங்க 1 அப்படின்னு கிடைச்சிரும்.
ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 1.75 பிளஸ் 0.75 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 2.5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ என்னுடைய ஆன்சர் என்னதுங்க 2.5 அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, the value of அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஒரு 3 நம்பர் கொடுத்திருந்தாங்க. போன சம்ல நமக்கு 2 நம்பர் கொடுத்திருந்தாங்க, இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆனா பார்த்ததும் நமக்கு தெரியுதுங்களா, இங்க பாருங்க 16 பிளஸ் 7 பண்ணா இங்க நமக்கு 23 வந்துரும். சோ அப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க, a கியூப். ஏவை நான் 16 வச்சுக்கிறேன், b என்ன வச்சுக்க போறேன், சாரி ஏவை 16 வச்சுக்க போறேன், b 7 வச்சுக்க போறேன். ஓகேங்களா. சோ a கியூப் பிளஸ் b கியூப் மைனஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்க, a பிளஸ் b ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க கியூப் பண்ணிருக்காங்க. நமக்கு இப்போ ஒரு ஃபார்மேட் கிடைச்சிருச்சா. சோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா. மேம் இப்படிதான் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் பண்ணுமா, எனக்கு கியூப் வேல்யூ தெரியும், நான் ஸ்ட்ரெயிட்டா கியூப் போட்டு ஆன்சர் போட்டுக்கிறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. நான் சிம்பிளா இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும்ன்றதுனால சொல்றேன், ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். சோ இந்த மாதிரி இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நமக்கு a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கு. a பிளஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3ab ஸ்கொயர் 3ab ஸ்கொயர் பிளஸ் 3ba ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எப்படி பார்த்திருப்பீங்க, 3ab இன்ட்டு a பிளஸ் b அப்படின்னு எழுதுன மாதிரி பார்த்திருப்பீங்க ஃபார்முலால. ஓகேங்களா. சோ இப்போ இங்க எனக்கு a கியூப் b கியூப் இங்க மைனஸ் உள்ள போச்சுன்னா இது மைனஸ் a கியூப் மைனஸ் b கியூப் ஆயிடுமா. சோ இப்போ நான் கேன்சல் பண்ணிடலாங்களா. ஓகேங்களா. கேன்சல் ஆயிட்டு இப்போ இந்த மைனஸ் உள்ள போகும், மைனஸ் உள்ள போயிட்டு மைனஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. சோ இப்போ நம்ம இங்க ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க, -3. a என்னதுங்க நமக்கு 16, b என்னது 7. இப்போ a பிளஸ் b என்னது 23. இது மூணையும் இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். இங்க நமக்கு என்னது 7 3 சார் என்ன வரும், நமக்கு 21 வருமா. சோ -16 இன்ட்டு 21 இன்ட்டு 23 அப்படின்னு இருக்கும். சோ இந்த மாதிரி இப்போ நடுவுல ஒரு நம்பர் இல்ல இல்லையா, 22 இல்ல, 21 இன்ட்டு 23 இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடுவுல எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு -1 பண்ணிடுங்க, அதுதான் இந்த மல்டிபிளிகேஷனுடைய வேல்யூவா இருக்கும். சரிங்களா. 22 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 484 தெரியுமா. 484 -1 என்னது 483. இதுதான் நம்மளுடைய இந்த மல்டிபிளிகேஷனுடைய ஆன்சர். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம், 23 இன்ட்டு 20 என்ன வரும் நமக்கு 460 அப்படின்னு வரும். அடுத்து 23 இன்ட்டு 1 23 வருமா. சோ 483. அந்த 483 தானே நமக்கு இங்கேயே வந்துச்சு, புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே இப்ப நமக்கு ஃபியூச்சர்ல 11 இன்ட்டு 13 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நடுவுல 12 இல்லையா. சோ 12 ஸ்கொயர் -1 தான் இதனுடைய ஆன்சர். 12 ஸ்கொயர் -1 என்னது 143 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருங்களா. இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னா பண்ணி பாருங்க, 130 13 அப்படின்னு இருக்கும், 143 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா. இது ஒரு ஷார்ட்கட், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 483 இருக்கும். இப்போ என்னது -16 இன்ட்டு 483 பண்ணணும். ஓகேங்களா. இதை திரும்ப எப்படி பண்ணலாம், 483 இன்ட்டு 10ன்னு பண்ணுவோம், 4830 அப்படின்னு வரும். அடுத்து 483 இன்ட்டு 5ன்னு பண்ணுவோம். 5ன்னு பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், இதை பாதியா அப்படியே போடுவோம் இல்லையா, 2415 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப 483 இன்ட்டு 1ன்னு போடுவோம், 483 அப்படின்னு கிடைக்கும். சோ இதை எல்லாத்தையும் இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணி ஆன்சர் போடுங்க. என்ன வரும், 8 12 1 இது என்னது 16 17 1 இங்க என்னது 7 7728. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. 7728 மைனஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கரெக்டுங்களா. இன்னைக்கு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சுமா, இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு ஈஸியா, அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். நீங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு எண் வரிசை கொடுத்துட்டு என்ற தொடரின் 4ற்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே சீரியஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எடுத்து எழுதிட்டோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு ஏபிஜிபி மாதிரி தெரியல, ஏன்னா இங்க 1 1 இருக்கு. ஸோ பொது வித்தியாசம் பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி இது நம்ம காமன் ரேஷியோ பொது விகிதமும் பார்க்க முடியாது. ஸோ இதை பார்த்ததும் நமக்கு மென்டல் எபிலிட்டி சம்மன் தெரிஞ்சிச்சா. இதை பாருங்க, 1 1 கியூப், இங்க என்ன இருக்கு 2 இருக்கு, 2 உடைய கியூப் தான் இங்க என்னது 8, இங்க 3 இருக்கு, இந்த 3 உடைய கியூப் தான் இங்க 27, இங்க அடுத்து 4 இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்,
4 கியூப் தான் வரும். 4 கியூப் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 64ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்றாங்க. ஒரு முக்கோணத்துடைய 3 கோணங்கள் கொடுத்துட்டாங்க. முக்கோணம் இப்படிதானங்க இருக்கும். இதனுடைய 3 கோணங்கள் 3 ஆங்கிள் கொடுத்துட்டு அதனுடைய எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸ் டேர்ம்ஸ்ல கொடுத்துட்டு இப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன்ல ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உள் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபார்முலா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா முக்கோணத்தின் உள் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்ப சம்முனா கூடுதல் தானே, 3 ஆங்கிளையும் நம்ம கூட்ட போறோம். கூட்டலாமா? இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 45 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 15 இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 180 அப்படின்னு வந்துடும். இங்க 3x இருக்கா? 3x இருக்கும். ஸோ 3x மைனஸ் 45 பிளஸ் 15னா என்ன வரும்? பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் போட்டேன். மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 30 அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும். -30 என்ன வரும்? -16 வந்துருமா? ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த -16 இந்த சைட் போச்சுன்னா எனக்கு +16 வரும். ஸோ 3x ஈக்குவல் டு 240. இப்போ எனக்கு x என்னங்க கிடைச்சிரும்? 80 அப்படின்னு கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. நம்ம எல்லாமே ஏற்கனவே படிச்சுதான் இருப்போங்க. ஆனா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்? பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு. ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் தான் கேட்கறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்குன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சே போட்டுடலாம். என்னது? PR²/100². ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஓகேவா? வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அசல் என்ன கொடுத்துட்டாங்க? 12,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? வட்டி விகிதமும் நமக்கு சிம்பிளா 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10² 100ன்னு போட்டேன். இங்க 100². ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 சைஃபர் இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிட்டு 120 அப்படின்னு ஈஸியா ஆன்சர் வந்துடும். நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பிரின்சிபல் இருக்கும் 12,000. அதுல 10%. 10%னா டிவைடட் பை 100 போடணும். ஸோ அதுக்கு பதில் நான் 2 0 கேன்சல் பண்றேன். ஸோ 1200 வரும். 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நான் திரும்ப 1200க்கு 10% என்னன்னு பாக்குறேன். என்ன வரும்? 120ன்னு வரும். இந்த 120 தான் என்னது? என்னுடைய வித்தியாசம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுலயே நமக்கு வந்து கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? 2-1 மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். 3 வருஷத்துக்கு அப்படின்னா 3-3-1 மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஞாபகம் இல்லை அப்படின்னா திரும்ப அந்த வீடியோக்கு ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. இல்ல உங்க நோட்ஸ் கையில இருந்துச்சு அப்படின்னா அதையும் செக் பண்ணி ஞாபகப்படுத்திக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸோட நீங்க மேக்ஸ் திரும்ப படிக்கிறத நிறுத்திடணும். டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெய்லி 10 கொஸ்டினாவது நீங்க சால்வ் பண்றீங்க. எப்ப சால்வ் பண்றீங்க அப்படின்னா மதியம் தூக்கம் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க சால்வ் பண்றீங்க. ஓகேங்களா? சோ நான் மதியம் தூங்காதீங்கன்னு சொல்ல வரல. டெய்லி 6 மணி நேரம் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு நேரம் படிச்சாலும் சரி, ஆனா 6 மணி நேரம் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் முக்கியம். ஓகேங்களா? சோ அதனால மதியம் தூங்க வேணாம். பட் நைட்டு கண்டிப்பா எந்த டைம்ல தூங்கணுமோ அந்த டைம்ல கரெக்டா தூங்கிடுங்க. மதியம் தூங்குற நேரத்துல நம்ம மேக்ஸிம்ஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துருங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர்² எனில் அதன் அடிப்பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 4 times the height அப்படின்ட்டாங்க. ட்ரையாங்கிள்ல பேஸ் பீன் தானே எடுத்துப்போம், ஹைட் ஹெச்ன்னு தானே எடுத்துப்போம். இது நமக்கு அப்படியே வரணும். அதை ரீட் பண்றப்பவே இந்த கிவன் டேட்டா அப்படியே நம்ம எழுதணும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க? 50 மீட்டர்² அப்படின்னு கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த பேஸ், இந்த பேஸ் தான் நமக்கு என்ன அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. நமக்கு சாதாரண ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்ன தெரியும்? ½ × b × h அப்படின்னு தெரியும். முக்கோணத்துடைய ஃபார்முலா. ஸோ ½ b என்னது? 4h × h ஈக்குவல் டு 50 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதை நான் 2ஆ வாய்ப்பால் அடிச்சா 2. இதை நான் திரும்ப அடிக்கிறப்போ 25ன்னு வருமா? h² ஈக்குவல் டு 25. அப்ப எனக்கு h என்னங்க கிடைச்சிரும்? 5 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஆனா நமக்கு என்னது? இந்த உயரம் கேட்கல, இந்த பேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 5 நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ணா 4 × 20 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 20 மீட்டர் தான் என்னுடைய ஆன்சர்.
ரொம்ப சிம்பிள் பாத்தீங்களா? இது எல்லாமே ஒரே வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் தான். எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. கிளாஸ் கவனிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த சமுக்கு உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல தேவைப்படாதுங்க. உங்களுக்கு கான்பிடென்ட் வரணும்ன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்னடா மேம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் அவ்வேலையை செய்து முடிக்க 3600 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, சேர்ந்து முடிக்கிறாங்க. அதுல ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதுல ஏ உடைய பங்கு என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் கிளாஸ்ல, உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். என்னது, அவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் வேலை பாக்குறாங்களோ ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலின்னு பேச மாட்டாங்க. எவ்வளவு பங்கு வேலை முடிச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் கூலி அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளவு பங்கு வேலை ஏ முடிச்சிருக்காங்க, எவ்வளவு பங்கு வேலை பி முடிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்களுடைய ஒன் டே ஒர்க்கை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஒன் டே ஒர்க் 1/20. பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 25 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒன் டே ஒர்க் 1/25. ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும், விகிதமா மாத்தணும். விகிதமா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஏதாவது இங்க பின்னமா இருக்கு இல்லையா, சோ அதை முழு எண்ணா மாத்தணும். மாத்தணும்னா என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 25:20 அப்படின்னு கிடைச்சிடும். ஆனா நம்ம இதை ரேஷியோ அப்படின்னு எப்ப சொல்லுவோம், சிம்பிளஸ்ட் ஃபார்மா, இதுக்கப்புறம் அடிக்கவே முடியாதுன்ற நிலை வர்றப்பதான் அதை தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் அடிக்கலாம் இல்லைங்களா, சோ அடிச்சுட்டு நம்ம சின்ன நம்பர் வர வரைக்கும் அடிக்கணும். அடிச்சா என்ன வரும், 5:4 அப்படின்னு வரும். சோ இப்ப ஏ வந்து 5 பங்கு வேலை பார்த்திருக்காங்க, பி வந்து 4 பங்கு வேலை பார்த்திருக்காங்க. எவ்வளவு பங்கு வேலையில, மொத்தம் 5 + 4 9 பங்கு வேலையில ஏ 5 பங்கு வேலை பார்த்திருக்காங்க. சோ 5 பங்கு வேலை டிவைடட் பை மொத்த பங்கு வேலை 9. அப்போ மொத்த அமௌண்ட் என்னது, 3600. 3600ல இப்ப 5 பங்கு எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது 9 பங்கு தான் 3600ன்னு தெரிஞ்சிச்சு, அதுல 5 பங்கு என்ன அப்படின்றதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? பாக்ஸ்லயும் நீங்க போடுறதுனா போட்டுக்கலாம். பாக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் நம்ம அடிக்கலாம், இது ரெண்டையும் நம்ம அடிக்கலாம், இது ரெண்டையும் அடிக்கலாம். ஆனா டயக்னலா நம்ம என்னதான் பண்ண முடியும், மல்டிப்ளை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. சோ இப்ப இது ரெண்டையும் அடிச்சா நமக்கு என்ன வரும், 400 அப்படின்னு கிடைக்கும். டயக்னலா மல்டிப்ளை பண்ணா 5 × 400 2000. 2000ன்றதா என்னது, ஏ உடைய பங்கு. ஓகேங்களா? கிளியரா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இது வந்து 2018 கேள்வின்னு கொஸ்டின் பேப்பருங்க. சோ அதனாலதான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து நிறைய வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் மாத்துறதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து கேட்கறது கம்மி பண்ணிட்டு எந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா, நமக்கு நம்பர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்பர் சிஸ்டம்ல இருந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 கேள்வி, மேக்சிமம் 5 கேள்வி கேட்கறாங்க. ஏபி ஜிபிஏ பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க 3 கேள்வி நம்பர் சிஸ்டம் எண் வரிசையில இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த 2 கேள்விகள் நீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க எதுல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பெர்சன்டேஜ்ல 2 கேள்வி பிளஸ் சிம்பிளிஃபிகேஷன்ல 2 கேள்வி. இந்த ஆர்டர்ல தான் நீங்க பார்க்கணும். மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளா ரெக்டாங்கிள் வச்சும் கியூபாய்டு வச்சும் தான் கேட்கறாங்க. செவ்வகம் வச்சும் உங்களுக்கு வந்து, அப்புறம் கனசதுரகம் இதை வச்சுதான் வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ மேக்சிமம் அதை மட்டும் பாத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு உருளையில அந்த ரேஷியோ வச்சு சம் கேட்கறாங்க அளவியல் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ கடந்த 2 வருஷமா கேட்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் மென்டல் எபிலிட்டி கேட்கறீங்க. பட் நம்ம கிளாஸ்ல நடத்துறத நடத்திட்டோம். அதை உங்களுடைய லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சு மிச்ச டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மிக்சர் சம், கலப்படம் சம்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து கேள்விகள் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா அதை நீங்க அந்த கேள்விதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கேள்விகளை மாத்தி கேட்கறாங்க. சரிங்களா? கடந்த 2 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு பின்னம் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, அடிமானம் பேஸ் வந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. சோ இங்க நடுவுல பெருக்கல் சிம்பல் இருக்கு. சோ இங்க நான் என்ன பண்ணலாம், பெருக்கல் விதி அப்ளை பண்ணலாங்களா? பெருக்கல் விதி என்னது, a⁻m × a⁻n இருக்கு. இது என்னது, a⁻m+n அப்படின்னு போட்டுக்கலாங்களா? அதுதான் பண்ண போறேன். இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, -4 + 3x = 5 அப்படின்னு கொண்டு வர போறேன். ஏன்னா இந்த பக்கமும் இருக்கிற அடிமானமும் இந்த பக்கம் இருக்கிற பேஸும் சேம் தான் எனக்கு. அதனால அதை நான் எழுதாம பவரை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சோ இங்க பவர் இங்க மல்டிப்ளை இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ண போறேன், சரி உங்களுக்கு ஏத்த மாதிரியே சிம்பிளா எழுதிடலாம். 7/12 மேல இருக்க பவரை என்ன பண்ணுவோம், -4 + 3x இருக்குங்களா, =
7/12 to the power 5 அப்படின்னு இருக்கும். இங்க எனக்கு அடிப்பகுதி சேமா இருக்கா, அதனால இப்ப நான் என்ன பண்றேன், பவரை ஈக்குவேட் பண்ணிருக்கேன். அதுதான் இந்த ஸ்டெப்ல நான் ஒரே ஸ்டெப்பா போட்டுட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு என்ன வரும், 3x -4 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா +4 ஆயிடுமா. சோ 9ன்னு வந்துரும். x என்ன கிடைக்கும், எனக்கு 3 அப்படின்னு கிடைச்சிரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் D-ல இருக்கு. கிளியருங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அந்த மெத்தட்ல நம்ம ஏற்கனவே ஒரு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன? டைம் அண்ட் ஒர்க்ல இன்னொன்னு என்ன ரிப்பீட்டடா கேட்கறது, ஃபார்முலா வச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபார்முலா, P1 × D1 × H1/W1. நேத்து கிளாஸ்ல கூட இந்த ஃபார்முலா பத்தி பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டைம், காலம் மற்றும் வேலை கணக்கு மறந்திருந்தா கூட, நேத்து கிளாஸ் பார்த்திருந்தா கூட உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க, 22 ஆட்கள் அப்படின்ட்டாங்க. இதுதான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இல்லையா? சோ 22 ஆட்கள் 10 நாள்ல, அப்ப இது 10 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால், அது என்னது, 110 மீட்டர்ன்றது வேலை, அவங்க பார்த்த வேலை. அப்ப இது 110 மீட்டர். அடுத்து என்ன கேக்குறாங்க, 30 ஆட்கள் 6 நாளில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன? இந்த W2 தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். 11ஆ வாய்ப்பால் அடிச்சா இங்க 2 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருங்களா? அடுத்து இங்க பாருங்க, இதை நான் 2ஆ வாய்ப்பால் அடிச்சா இங்க 3 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் மார்க் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேல வந்துருங்களா? கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 30 × 3 என்னதுங்க, 90. சோ எத்தனை மீட்டர் சுவர் கட்டி முடிக்கிறாங்க, 90 மீட்டர் சுவர் கட்டி முடிக்கிறாங்க. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நீங்களும் என் கூடவே சால்வ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஏதாவது ஒரு சம ஆன்சர் தப்பா இருந்தாலும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. கன்சிஸ்டன்டா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 அப்படின்ட்டாங்க. செவ்வகம் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. நீள அகலங்களின் விகிதம் L/B, அந்த விகிதம் தான் 4:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க அப்படின்ட்டாங்க. இந்த நீளம் தான் என்னன்னு கேக்குறாங்க. அகலம் என்ன கொடுத்துட்டாங்க, 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. விகிதம்னாலே நம்ம என்ன சொன்னோம், காமனா ஒரு எக்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ் போட்டுட்டோம். இந்த 7x தான் நமக்கு 77 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் என்ன வரும் நமக்கு, 7ஆ வாய்ப்பால் அடிச்சா 11 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இந்த எக்ஸ் என்ன நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு எல் என்னன்னு கிடைச்சிருமா, நீளம் என்னன்னு கிடைச்சிருமா? சோ 4 × 11 44 சென்டிமீட்டர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் C-ல இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னது, நீளம் அகலம் வெவ்வேறையா இருக்கு. அப்ப இது என்னது, ரெக்டாங்கிள் தான், செவ்வகம் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சா? அதனுடைய பரப்பளவு ஏரியா தான் கேட்டிருக்காங்க. செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது, L/B. இங்க நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வேற வேற யூனிட் அலகுல இருக்கு. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. சோ இதை எப்படி எழுதலாம், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாங்களா? இல்ல இங்க 50 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா மாத்திக்கலாம். மீட்டரா மாத்திரப்ப என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100ன்னு பண்ணுவோம். சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 4/10 0.4ன்னு வரும். சோ 5 + 0.4 எனக்கு என்ன கிடைக்கும், 5.4 அப்படின்னு கிடைக்கும். அது மாதிரி பிக்கு இப்ப நம்ம நேரடியா போட்டுடலாமா, 4.5 அப்படின்னு நேரடியா போட்டுடலாங்களா? சோ 4.5. இப்ப நான் என்ன பண்ணணும், 5.4 × 4.5 நான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி புள்ளி இருந்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் புள்ளி இல்லாம மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம், 45 × 50 பண்ணலாங்களா? இங்க என்னது 25 2. சோ இது என்னது 225. இங்க ஒரு 0 இருக்கிறதுனால 0 போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம், 45 × 4 என்ன வரும், 180ன்னு வரும். 0 3 1 4 2 3 2 4 3 0 அப்படின்னு வரும். இப்ப எனக்கு 2 டிஜிட், இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போறேன். ஸோ 24.3 தான் என்னுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் B-ல இருக்கு. ஸோ நம்ம கரெக்டா தானே போட்டிருக்கோம், எதுவும் நம்ம வந்து கால்குலேஷன் எரர் இல்லாம போட்டிருக்கோமா அப்படின்றத நீங்க OMR ஷீட்ல ஷேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஷேட் பண்ணிட்டோம்னா நம்மளால மாத்த முடியாது. கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நான் நிறைய டைம் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவா தெரியும். பட் நிறைய டைம் நான் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஏன் எக்ஸாம் எழுதுற
காலத்துல இருந்தே நான் பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, நான் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர்ல மல்டிபிளிகேஷன்ல அவசரத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். ஏன்னா நான் லாஸ்ட்ல மேக்ஸ் கொஸ்டின் எடுப்பேன். சோ நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுவேன். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்டே கொஞ்சம் மேக்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டு நடுவுல ஏதாவது ஒரு டைம் கிடைக்கிறப்ப எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிமைனிங் கொஸ்டின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் டைம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னம்ல கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க, மிக்சட் ஃபிராக்ஷன். இதுல நமக்கு இங்க நடுவுல டிவிஷன் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் நடுவுல நமக்கு என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு பின்னமா தான் இருக்கு. ஸோ நான் கலப்பு பின்னம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே என்ன பண்ண போறேன், பின்னமா மாத்திக்க போறேன். மாத்திக்கலாங்களா? ஸோ 5 × 4 என்னதுங்க, 20. 20 + 1 21/4 இருக்கும். பிளஸ் இங்க என்னது, 4 × 4 16. 16 + 3 என்னதுங்க, 19/4. அடுத்து இங்க என்னது, 8 7s are 56. 56 + 5 என்னதுங்க வரும் எனக்கு, 61/8 அப்படின்னு வரும். இங்க என்னது, 6 8s are 48. 48 + 7 எனக்கு என்ன வரும், 55. ஸோ 55/8. இது எல்லாத்தையும் பண்ணி என்னது, டிவைடட் பை தான் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. இது என்னது, 11 × 4 44. 44 + 3 47. ஸோ 47/4. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அப்புறமா இதை நம்ம டிவைட் பண்ணணும். இங்க 4 4 இருக்கா, ஸோ இது ரெண்டு மேல இருக்கிறதையும் நான் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா என்ன வரும், 40/4 வரும். ஸோ ஸ்ட்ரைட்டா நான் என்ன பண்ண போறேன், 10 அப்படின்னு எழுதிக்க போறேன். கேன்சல் பண்ணிட்டா. ஸோ பிளஸ் இங்க என்னது, 61 55 இருக்கு. 6 116/8 அப்படின்னு இருக்கும். இதை நான் திரும்ப 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா 2, இங்க 2ல 8 மிச்சம் 3. ஸோ 29ன்னு வரும். 10 + 29/2. இதை நான் எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இந்த 2 இங்கே வரும். ஸோ 20 + 29/2 இருக்குமா, ஸோ 49/2 டிவைடட் பை அந்த பக்கம் என்ன இருக்கு, 47/4 இருக்கு. இந்த மாதிரி நமக்கு பின்னமா இருந்து நடுவில் டிவிஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இத பெருக்கலா மாத்திட்டு இது ரெண்டையும் தலைகீழா எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா, சிம்பிளிபிகேஷன் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். 49/2 இந்த டிவிஷனை வகுத்தல நான் என்ன பண்ண போறேன், பெருக்கலா மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன், இது ரெண்டையும் தலைகீழா எழுதி மாத்த போறேன். ஸோ 4/47 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப கேன்சல் பண்ணலாங்களா, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். 49 × 2 என்னதுங்க, 98/47. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியருங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் இந்த மாதிரி மிக்சட் ஃபிராக்ஷன் இருக்கிற இடத்துல. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கான்னு சொல்லல, தனி வட்டியா கூட்டு வட்டியா நமக்கு எதுவுமே சொல்லலைன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கணக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க என்ன சொல்லி வராங்க, ஒரு அசலானது 2 வருடங்கள் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் என்ன ஆகுது, 9/4 மடங்காக ஆகுது. அதாவது தொகை என்னவா மாறுது, 9/4 மடங்கு ஆஃப் நமக்கு டோட்டல் அசலா மாறிடுது. சரிங்களா? சோ அசல் நமக்கு பீன்னு ஒண்ணு இருக்கும், அந்த அமௌண்ட் தான் இப்ப நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா 9/4 மடங்கா மாறுது. தொகை இதுவா மாறுது. இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்த சம் தான், ஞாபகம் இருக்குங்களா? சோ இந்த அமௌண்ட் தான் இதுவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அசல் தொகை தான் ஃபைனல் தொகையா வர்றப்போ வட்டியோட சேர்ந்து 9/4 ஆஃப் அசலா மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டி விகிதம் 6% தான் என்ன அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன வரும் நமக்கு, அமௌண்ட் இப்போ நம்ம ரேஷியோ படி ஈக்குவேட் பண்ணுவோமா, மேல இருக்கிறத மேல கீழே இருக்கிறத கீழே ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது A/P = 9/4 வந்துடும். அமௌண்ட் தொகை என்னவாயிடும், 9 அப்படின்னு வந்துடும். பிரின்சிபல் என்னவாயிடும், 4 வந்துடும். தொகையில இருந்து மொத்த தொகையில இருந்து அசல் தொகையை மைனஸ் பண்ணா நமக்கு வட்டி எவ்வளவுன்னு கிடைச்சிருமா, வட்டி என்னது 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு PNR/100 ஃபார்முலா போட்டா போதுமா, வட்டி 5, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி 5, PNR/100ன்னு போடுவோம். ஈக்குவல் டு P என்னது 4ன்னு தெரிஞ்சிச்சு, N 2 வருஷம், 6 தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்க 5 இங்க இந்த சைடு வந்துருச்சு, 100 இந்த சைடு வந்துருச்சுன்னா 500, இந்த 4 × 8 8ன்னு வரும். ஈக்குவல் டு 6. 500/8 ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 62.5 அப்படின்னு வரும். ஸோ 62 1/2% தான் நம்மளுடைய ஆன்சர். இங்க நீங்க தடுமாறுறது எங்கன்னா இதுதான் தடுமாறுவீங்க. ஒரு அசலானது 9/4 மடங்காக ஆகும் எனில் அப்படின்ட்டாங்க.
அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க, அசல் வந்து 9/4 மடங்கா மாறுது. அப்போ இது என்னது நமக்கு கொடுத்திருக்கிறது அமௌண்ட். சோ அமௌண்ட் 9/4 மடங்கா மாறுது. எதனுடைய 9/4 மடங்கா மாறுது, அசல் தொகையுடைய 9/4 மடங்கா மாறுது. இந்த பாயிண்ட நீங்க தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த சம் ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா இந்த பாயிண்ட்ல நிறைய பேர் குழம்பி நிப்பீங்க, ஏன்னா கிவன் டேட்டாவை உங்களுக்கு இந்த மாதிரி மாத்த தெரியாது. ஓகேங்களா? சோ எங்க வீக் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அதை ஓவர் கம் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு கன செவ்வகத்தின் அகலம், உயரம், கன அளவு முறையே அப்படின்னு சொல்லிட்டு 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் நீளத்தை கண்டறிக அப்படின்ட்டாங்க. கன செவ்வகம் கியூபாய்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய கன அளவு 3080 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அகலம் பிரெத் 10 சென்டிமீட்டர், உயரம் ஹைட் 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க, நீளம் தான் கேட்கறாங்க. நமக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன தெரியும், கியூபாய்டோடது L × B × H. இதுல நமக்கு L மட்டும் தான் கொடுக்கல, B கொடுத்துட்டாங்க, H கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணா நமக்கான ஆன்சர் வரப்போகுது. ஸோ 10 × 11 × L. ஓகேங்களா? ஸோ இந்த 0 கேன்சல் பண்ண போறேன். 11ஆம் வாய்ப்பால் அடிச்சா இங்க என்ன வரும், 2ல் 22 மிச்சம் 8ன்னு இருக்கும், 8ல் 88ன்னு கிடைச்சிடும். ஸோ எனக்கு இப்ப L என்ன கிடைச்சிருச்சு, 28 மீட்டர், சாரி சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. கிளியருங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A man bought an old bicycle for ₹1500. He spends ₹500 on its repair and sells it for 1800. Find the percentage of his loss. நட்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. தமிழ்ல ரீட் பண்றவங்க தமிழ்ல ரீட் பண்ணுங்க. நட்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் விற்ற விலை என்ன கொடுத்துட்டாங்க, 1800 நேரடியா கொடுத்துட்டாங்க. அவங்களே லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நட்டம்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ் லாஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் லாஸ் உடைய ஃபார்முலா என்னங்க, லாஸ் பை காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை இன்ட்டு 100 அதுதானே போடுவோம். இப்போ நமக்கு அடக்க விலை என்ன, காஸ்ட் பிரைஸ் என்ன, பாட் அண்ட் பைசைக்கிள் பார் 1500 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் 1500 அப்படின்னு போட்டுறக்கூடாது. வாங்கினதுக்கு அப்புறமா ரிப்பேர்னு ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா, சோ அதுவும் வாங்கின தொகையோடைய இல்ல ஒரு முதலீடா தான் கன்சிடர் பண்ணுவோம். சோ இப்போ நமக்கு என்னது, அடக்க விலை பிளஸ் 500ஐயும் சேர்த்துதான் சொல்லணும். சோ நமக்கு 2000 தான் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. சரிங்களா? இப்ப லாஸ் என்னது, நமக்கு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வருது, 200 ரூபாய் வரும். ரெண்டோட வித்தியாசம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்னதுங்க, 2000 இன்ட்டு 100. இப்ப என்ன வரும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 2 2 கேன்சல், 10% அப்படின்னு எனக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியருங்களா? அடுத்து பாருங்க, இந்த வருஷத்துல எல்சிஎம்ல ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. A⁻3 B⁻4 AB⁻5 A² B⁻7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்னு கேட்டுட்டாங்க, அப்போ பவர்ல பெருசா இருக்கிறதான் எழுதணும். ஏலயே பவர்ல பெருசா என்ன இருக்கு, கியூப் தான் இருக்கு, ஸோ கியூப் எழுதுறேன். பில பவர் பெருசா என்ன இருக்கு, 7 தான் இருக்கு, ஸோ 7 எழுதுறேன். A³ B⁻7 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? சோ அவ்வளவுதான், நம்ம இந்த வருஷத்துக்கான 25 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? கிளியரா பார்த்தாச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பிளேலிஸ்டும் போட்டோம். ஸோ நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா இப்போ நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். நான் ஏன் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் சொல்லுங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்றேன், டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். நான் ஏன் மேம் திரும்ப திரும்ப டெஸ்ட்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் எழுதுவோம், நம்ம அதுல மார்க் கம்மியா வரும், ஸோ பயந்துருவோம், டெஸ்ட் அப்புறம் எழுத மாட்டோம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிக மிக தவறான செயல். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கும். ஓகேவா? அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஒரு சில வீட்டுல அடம் பிடிச்சா வாங்கி தருவாங்க, ஒரு சில வீட்டுல நைஸா பேசினா வாங்கி தருவாங்க, ஐஸ் வச்சா வாங்கி தருவாங்க, ஒரு சில வீட்டுல சாப்பிடாம இருந்தா வாங்கி தருவாங்க, இல்ல ஒரு சில வீட்டுல அம்மா அடம் பிடிச்சா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க, அதுல அப்பா அடம் பிடிச்சா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க, இல்ல 2 பேர் விட்டோம்னா அத்தை கிட்ட போய் வாங்கிக்கலாம். அடம் பிடிக்கிறோம் அப்படின்னா அத்தை வந்து அவங்களாவே வாங்கி கொடுப்பாங்க, இல்ல பாட்டி வாங்கி கொடுக்காம. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கோல் ரொம்ப தெளிவா இருக்கு, அவங்களுக்கு அது வேணும். ஓகேங்களா? ஏதாவது பண்ணி வாங்கணும். ஆனா அவங்க அந்த வாங்குறதுக்கான அந்த வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அது யாரை பொறுத்து மாறுது, ஒரு பேரண்டோடைய பொறுத்தும் மாறிட்டே இருக்கு.
ஓகேங்களா? சோ அவங்கள மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கோல் தெளிவா இருக்கணும். அந்த குரூப் 4 தான் நம்மளுடைய கோலா இருக்கும். அடிச்சு புரண்டு விடிய விடிய படிப்போமோ, இல்ல 4 மணி நேரம் படிப்போமோ, பக்கத்துல இருக்கிறவங்கள அடிச்சு எழுப்பி உட்கார்ந்து கத்துக்கிட்டு படிப்போமோ, என்ன வேணா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா உங்களுடைய கோல் தெளிவா இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா, நீங்க இப்ப நான் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்றேன் இல்லையா? அவன் ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா அந்த குழந்தை ட்ரை பண்ணுவான். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுவாங்க. நைஸா பேசலாம், இல்ல வேற யார்ட்டையாவது வீட்லயே போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு எப்போ வரும் அப்படின்னா, ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அவன் இங்க வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். அத மாதிரிதான் நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறோம், அதுல என்ன தப்பு பண்றோம்னு கண்டுபிடிச்சு அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மாத்தினாதான் இன்னொரு டெஸ்ட்ல இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த டெஸ்டே எழுதலன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போய் குரூப் 4ல எழுதுவீங்க. சோ அங்க போய் நீங்க கத்துப்பீங்க, மார்க் கம்மியா வரும், கத்துப்பீங்க. திரும்ப அடுத்து 2வது அட்டெம்ப்ட் போவீங்க, 3வது அட்டெம்ப்ட் போவீங்க. அது ஏன் நம்ம பண்ணணும்? இப்ப நமக்கு இருக்கிற 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதையே குரூப் 4 டெஸ்டா நினைச்சு நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி எழுதுங்க. அதுல நீங்க கம்மி ஸ்கோர் வந்தாலும் பரவாயில்ல, எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஸ்ட்ராட்டஜியை இப்பவே மாத்துங்க. மாத்திட்டு எங்க தப்பு பண்ணிருக்கோம் பேக்வர்ட்ல வந்து திரும்ப படிச்சுட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப போய் டெஸ்ட் எழுதுங்க. திரும்ப உங்களுக்கு ஸ்கோர் கண்டிப்பா நான் சொல்றேன் 1% இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, திரும்ப வாங்க. அப்ப முன்னாடி பண்ணதை விட பெட்டரா இருக்கு, பின்னாடி பண்ண டெக்னிக் ஏதோ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெக்னிக்கை மாத்துங்க. நம்மளுடைய கோலை எப்பவுமே மாத்தக்கூடாது, நம்ம டெக்னிக்கை மாத்திட்டே இருக்கணும். அந்த டெக்னிக்கை மாத்துறதுக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாம தான் யூஸ் பண்ணுவோம்னு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற 2 மாசம் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க திரும்ப 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 டெஸ்ட் எழுதி நீங்க கத்துக்கிட்டு திரும்ப போய் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சோ குழந்தைங்க மாதிரிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், விதவிதமா யோசிக்கணும். எப்போ குரூப் 4 எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு யோசிக்க கூடாது. இப்ப நம்ம எழுதுற மாடல் டெஸ்டே குரூப் 4 டெஸ்டா நினைச்சு எழுதிட்டு கத்துக்கிட்டு திரும்ப பேக்வர்ட்ல வந்து திரும்ப போய் என்ன வேணா குட்டிக்கரணம் பண்ணி யாரை வேணா வச்சு கத்துக்கிட்டு நம்ம இதை கிளியர் பண்ற வழியை மட்டும் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் சாலிடா 3 மாசம் இருக்கு. சோ இந்த 3 மாசம் நீங்க ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் இல்லையா, சோ இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்ப்போம்னு தெரியாது. சோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸுக்கு மட்டும் சொல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க அந்த மாதிரி பாருங்க. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருந்தோம்னா, அந்த 30 to 5 அப்படின்றது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூன்னு போட்டிருக்கோம். அது இல்லாம ஒரு சின்னதா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஸ்டாஃப்னால பிடிக்கும், ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால பிடிக்கும். எதனாலன்றத கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த குழந்தைத்தனம் ஜீம்புபா பென்சில் நேத்து ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சோ அந்த குழந்தைத்தனத்தை உயிரோட வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, நடுவுல படம்லாம் பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஜாலியா ப்ரிப்பரேஷனை எடுத்துட்டு போங்க, என்ஜாய் பண்ணி நீங்க பண்ற வேலையை பண்ணிட்டே இருங்க. ஆனா ஃபைனல் கோல் என்னன்னு மறந்துடக்கூடாது. அதுவும் இந்த அட்டெம்ப்ட்லயே நம்ம கிளியர் பண்ணணும்ன்றதையும் நம்ம மறந்துட கூடாது. அதனால நீங்க நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருந்தா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ற தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நோக்கம் ஆப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அடுத்த லைன்ல. ஸோ அது எல்லா டெஸ்ட்டையும் நீங்க டெஃபினட்டா எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.